I am Prabhakaran from BV Infotech. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டேலிஸோட கம்பெனி டேட்டாஸோட அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மறந்துட்டோம்னா அதை எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் அதே கம்பெனிஸ்க்கு சம்டைம்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா எடிட் லாக் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கும் போது நம்ம அட்மின் பாஸ்வேர்ட் மறந்துட்டோம் அதை கெட் பண்ணும்போது நம்ம டெமோ டேட்டாஸ் கம்பெனிஸோட கம்பெனி ஃபைல் அப்படின்றத தூக்கி லைவ் டேட்டாவில் வந்து கான்ஃபிக் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எடிட் லாக் ஆப்ஷன் அப்படின்றது டிசேபிள் ஆகிரும். அப்படி டிசேபிள் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ட்ரிஸில் யார் கிரியேட் பண்ணாங்க யார் எடிட் பண்ணாங்க அப்படின்ற டேட்டாஸும் வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ அப்படி ஆகும்போது நம்ம எப்படி அந்த எடிட் லாக்ஸோட டேட்டாஸோட ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதான் என்னோட கம்பெனி டேட்டா. ஸோ நான் இதில் யூஸர் கோட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடிட் லாக் அப்படின்றத நான் எலிமினேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு என்ட்ரிஸும் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நான் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு எடிட் லாக் சப்மிட்டில் பார்த்தேன் அப்படின்னா நான் ஒரு பேமெண்ட் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டரில் வந்து யூசர் நேம் வந்து காட்டுது, டைட்டில் டைம் காட்டுது. ஸோ உள்ளே போனேன் அப்படின்னா நான் என்ன மாதிரிக்கேன் அப்படின்றது நமக்கு இங்கே வந்து காட்டுது. ஸோ நம்ம இந்த டேட்டாஸோட எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கும்போது நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ சேம் வந்து ஒரு கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ டெமோ அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ நான் இங்கே வந்து 1424 அப்படின்றது கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே எனேபிள் எடிட் லாக் அப்படின்றத நான் எஸ் பண்ணிடுறேன். எஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு 3 இயர்லேயும் நான் ஒரு என்ட்ரி வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் சில லெஜஸ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மார்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு என்ட்ரி மட்டும் போஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஜஸ்ட் போயிட்டு ஸ்ட்ரிப் பீரியட் மாற்றிக்கிறேன். நான் 1424 இருந்து 31/3/27 வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 25 வந்து ஒரு என்ட்ரி போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசியாக நான் 26 ஒரு என்ட்ரி போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 இயர்லேயும் ஒரு என்ட்ரி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி ஒரே மாதிரி கான்ஃபிகரேஷனுக்கு மாறி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கம்பெனி ஃபைலை வந்து நான் மாற்றி போட போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்து போயிட்டு 1,01,000 போயிட்டு கம்பெனி அப்படின்ற ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு மெயின் டேட்டாவில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அந்த ஃபைல் வந்து இப்போ கான்ஃபிக் ஆகிருக்கும். ஸோ நான் மறுபடியும் டேலிக்குள்ளே போயிட்டு ஸோ மாறி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதை ரிப்பேர் பண்ணிடுறேன். டபுள் ஷூட்டிங் ரிப்பேர் கொடுத்துட்டு ஸோ நம்மளோட கரண்ட் இயர் டேட்டாவை பார்த்தீங்கன்னா 1,00,000 தான். ஸோ அதை கொடுத்துட்டு ரிப்பேர் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து ரிட்ரீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடிட் லாக் அப்படின்றது வந்து போயிருக்காது. ஸோ செக் பண்ணுறதுக்கு நான் டிஸ்பிளே மூவ் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு எடிட் லாக் சம்மரி போனேன் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன ப்ரீவியஸ் ரெக்கார்ட் இருந்தோ அது அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா யார் ஆல்டர் பண்ணியிருக்காங்க அவங்களோட யூசர் நேம் டேட் அண்ட் டைமோட நமக்கு இங்கே வந்து வந்துடும். ஸோ நம்ம யூசர் ரோல்ஸ் ஆக்டிவேட் பண்ணாட்டாலும் நம்மளோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட் என்ன இருந்துச்சோ அது நமக்கு அப்படியே இங்கே வந்து ரிட்ரீவ் ஆயிடும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.